பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில ஏதோ யாருக்கோ சொந்தம் யாருக்கோ இல்ல அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் பாலு அவர்கள் இப்பொழுது ஒரு பேட்டியிலே சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க தவறான தகவலை, பொய்யான தகவலை, உண்மைக்கு புறம்பாக இட்டுக்கட்டிய தகவலை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராமர் எங்கு இருக்கிறாரோ அதுதான் அயோத்தி, அதான் வரலாறு. அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்க இருக்கிறாரோ அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கதான் வன்னியர் சங்கம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னியர் சங்கத்தை துவங்குவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அமைப்பு உருவாக்குவதற்காக 46 ஆண்டுகள் ஒரு சுயம்புவாக தன்னை மெழுகுவர்த்தியை போன்று உருக்கி கொண்டு பாடுபட்ட ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களை அவரிடத்திலிருந்து கட்சியை புடுங்கக்கூடிய நோக்கத்தோடு, அதாவது ஏதாச்சும் ஒன்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவரிடத்திலிருந்து இந்த கட்சியும் வன்னிய மக்களையும் பிரிச்சிடலான்னு சொல்லி எவ்வளவோ கடுமையான முயற்சிகளை ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கி 21 உயிர்களை பலி கொடுத்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவர் ஐயா அவர்களுக்கே தெரியாம கட்சியில யாருக்கிட்டையும் சொல்லாம 63 நாட்டு முத்து நாய்க்கன் பேர் தான் எங்களுடைய கட்சியினுடைய முகவரி. இந்த முகவரிய சதித்திட்டம் தீட்டி கட்சியை அபகரிக்கணுங்கிற திட்டத்தோடு ஒரு கூட்டம் 13 திலக் தெரு முகவரிக்கு மாத்திருக்கு. அது 13 திலக் தெரு யாருன்னா எங்க அண்ணன் அன்புமணி அவர்கள் வீடு, அந்த வீட்டுக்கு மாத்திருக்கிறாங்க. இது கட்சிக்காரர்கள் யாருக்கும் தெரியாது, மருத்துவர் நிறுவனர் ஐயாவுக்கும் தெரியாது, வேற எந்த பொறுப்பாளர்களுக்கும் தெரியாது. இதுல அந்த காரணத்தினால தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 63 நாட்டு முத்து நாயக்கன் தெருவுக்கு பதிலாக தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 13 திலக் தெருன்னு அந்த முகவரிக்கு போயிருக்குது. ஆனா இதுல ஒரு உண்மை என்னன்னா, மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்க குறிப்பிட்டிருக்கிறது? எங்கேயுமே குறிப்பிடல. மாம்பழம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம், அது என்ன மாற்று கருத்து இல்ல. அந்த மாம்பழ சின்னம் இருக்கிற கட்சியை தோற்றுவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதனுடைய தலைவராக இன்றைக்கு இருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆக அந்த கடிதத்தில் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பில 10A என்படி மாம்பழ சின்னத்தை ஒதுக்குவதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு தலைவர்னா அது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். அவரை தவிர யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இத சதிகாரர் கூட்டம், பாலுவை போன்ற சதிகாரர்கள், சண்டாளர்கள், நான் உங்களை காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன்பா, வேண்டாம்பா, இப்படிலாம் பொய்யான வார்த்தையை சொல்லி இந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஓன்னு பட்டாசு அடிச்சு கொண்டாடுறத மட்டும் கொண்டாடுறதுனால உங்களை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மக்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மருத்துவர் ஐயா அவர்களை மீறிய தலைவர் இந்த உலகத்திலே அந்நிய மக்களுக்காக இன்னொரு பிறக்கவில்லை, இனி ஒரு முறை பிறக்க போவதும் இல்லை. என்ன காரணம்? மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தெய்வம். நேற்று வரைக்கும் குலதெய்வம்னு சொன்னீங்களேப்பா, வேற வேற கட்சியில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு கட்சிக்கு போயிட்டு வந்தீங்களே, எங்களை மாதிரி நாங்களாம் இருக்கிறோமே, வேற எந்த கட்சி ஏதாவது தெரியுமா எங்களுக்கு? வன்னியர் சங்க மருத்துவர் ஐயா அவர்கள் துவங்கினார், அவரை பார்த்து கட்சிக்கு வந்தோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உடையெல்லாம் இல்லைங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரே கட்சி தான். மருத்துவர் ஐயா அவர்கள் 1989ஆம் ஆண்டு உருவாக்கிய கட்சி, அது ஒரே கட்சி. மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராகவும் தலைவராகவும் கொண்டிருக்கிற தைலாபுரத்தை தலைமையிடமாக கொண்டிருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்குதான் மாம்பழ சின்னம், நீலம், மஞ்சள், சிகப்பு கொடியை உரிமையாக கொண்ட கட்சி அந்த கட்சி தான்.